அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பான இனிய வணக்கம். நமது உயிரின் ஒளியே அப்படிங்கிற யூடியூப் சேனல் வாயிலாக பல்வேறு விஷயங்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் எண்கணித சாஸ்திர அடிப்படையில் 26 எழுத்துக்கள் ஒரு மனிதனுக்கு A to Z ABCD இப்படி இருக்கக்கூடிய எழுத்துக்களில் முதல் எழுத்து எந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் அந்த குணங்கள் பிரதிபலிக்க என்பதை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். ABC 3 வரையும் நம்ம பார்த்தாகிவிட்டது. இன்றைக்கு டியை பற்றி பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம். அந்த வகையில் டி என்பது ராகுவோட அம்சம் கொண்ட ஒரு எழுத்து. DMT இது 4ம் ராகுவின் அம்சம் கொண்ட 4ஆம் எண். என்ன அப்போ டி ஒரு மனிதனுக்கு முதல் எழுத்தாக வரும்போது அவர் எப்படி இருப்பார், அவருடைய உண்மையான குணம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கருத்துக்களை சொல்லி இதை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும். அந்த சூழ்நிலைகளை தாண்டி தான் நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு தொழிலிலோ, ஒரு வாழ்க்கையிலோ, ஒரு நட்புலையோ, ஒரு சமுதாயத்திலையோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய ஒரு நெருக்கடி, அந்த நெருக்கடியில் முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும். எல்லா மனிதரும் அதை தாண்டி தான் வந்திருக்கோம். இப்போது அந்த சூழ்நிலையை நம்ம எப்படி கையாள போகிறோம் அப்படிங்கிறத எங்களுடைய குருநாதர் எங்களுக்கு சொல்லியிருக்காரு. அதை நம்ம எல்லாத்துக்கும் தெரிவிக்கலாம்ங்கிறது என்னோடய ஆசை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை வரும்போது அந்த சூழ்நிலையை அதிலேயே மூழ்கி அப்படியே விட்டுற வேண்டியது தான். உடனே எந்த முடிவும் எடுக்காமல் அப்படியே மனசை ரொம்ப அலைபாயும், ரொம்ப வேகமாக செயல்படும், நிலை கொள்ள முடியாது, எந்த முடிவும் எடுக்க முடியாது, அப்படி இருக்கும் இல்லையா? அது போக்கிலே கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு மனம் அமைதியாக இருக்கிறது நமக்கு தெரியும். மனசை கவனிக்கணும். நமக்குள்ளே நாம் கோபமாக இருக்கோமா, நாம் சோகமாக இருக்கோமா, நம்ம மனம் படபடப்பாக இருக்குதா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம மனம் இப்போ எப்படி இருக்குது, அமைதியாகிடுச்சு. இப்போது அமைதியான சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு நமக்குள்ளே நாம் எடுக்க வேண்டிய நிலைக்கு வருவோம். அந்த தீர்வு, அந்த முடிவை எடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்ம மனசுக்குள்ளே எந்த விதமான அதை தாண்டி எந்த விதமான எண்ணங்களும் எழாமல் இருக்கும். இதை கவனிக்கணும். முடிவு எடுத்ததுக்கு பின் எந்த எண்ணமும் எழாமல் இருப்பதே தீர்க்கமான முடிவு. இதுதான் இதோட பெரிய சூட்சம். நன்றி. இப்போ டியை பற்றி பார்ப்போமா? டியில் பேர் ஒருத்தருக்கு வந்ததுன்னா இவர் நேர்மையான நடத்தை உள்ளவரா, துணிகரமான செயல்கள் உள்ளவரா, தீர்மானமான அபிப்பிராயம் இருக்குமா, சலியாத உழைப்பாளி, பாதகமான சூழ்நிலையும் லட்சியம் பண்ணாமல் அந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நபராக இருப்பார். அதில் வரக்கூடிய எல்லா செயல்களையும் முறியடித்து வாழ்க்கையில் வெற்றி காணக்கூடிய ஒரு லட்சியவாதியாக இருக்கக்கூடியது தான் இந்த டி. இந்த டி கொஞ்சம் அடிவயிறு அந்த மாதிரி பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுக்கும் அந்த சப்தம். அதனால் நாலாம் நம்பர் உண்டான டியோட பலன்கள் எல்லாம் சிம்பிள் தான். ஆனால் நேர்மையானவங்க, கண்டிப்பானவங்க, நல்ல உழைப்பாளி, எந்த சூழ்நிலை வந்தாலும் சமாளித்து அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத அதை கேட்ச் பண்ணி அதில் வெற்றியை காணக்கூடிய ஒரு சிறந்த நபராக இருப்பாங்க. நன்றி. மேலும் அடுத்து ஈயை பற்றி பார்ப்போம். ABCDE. நம்பர் 5, புதனுடைய ஆதிக்கம் உள்ள நம்பரு. என்ன, அடுத்து ஈயை பற்றி பார்ப்போம். மென்மேலும் இந்த சேனலுக்கு ஆதரவையும் அன்பையும் வாரி வழங்கி கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் வாசகர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். வணக்கம்.